உலகமெங்கும் ரசிகர்களை கொண்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக். கட்சியை தொடங்குவேன், ஆன்மீக அரசியல் செய்வேன் என்று ஆரம்பித்துவிட்டு அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது என்று ஒதுங்கிக் கொண்டவர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக லைம்லைட்டிற்கு வந்திருக்கிறார். திருமண விழா, சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, திரைப்படம் பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்ட இயக்குனர் நடிகர்களை அழைத்து பாராட்டுவது என்று தான் பாட்டுக்கு இருந்த மனிதரை அரசியல் பேச வைத்து விட்டது விஜயினுடைய கட்சி. சமீபத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, அரசியலுக்கு வரவிருந்த ரஜினியை திமுகவும் பாஜகவும் மிரட்டி வரவிடாமல் செய்துவிட்டது என்று பேசியிருந்தார். ஏற்கனவே விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் கட்டிப்பிடித்து உருளாத குறையாக சமூக வலைதளங்களில் சண்டை நடந்து கொண்டிருக்க எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா. பதிலுக்கு ரஜினி ரசிகர்கள் விஜயை விமர்சிக்க அனல் பறக்கிறது சமூக வலைதளங்களில். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சை எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட பலரும் கண்டித்திருக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் இந்த பேச்சு தேவையா என்று தாவேகாவினரும் முணுமுணுக்கத்தான் செய்கின்றனர். ஏனென்றால் விஷயம் பெரிது. ஆதவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்தவர்களுக்கு நன்றி சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த். அந்த அறிக்கையின் கடைசியில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ஒரு வரியையும் சேர்த்திருக்கிறார். அந்த அறிக்கையின் ஹைலைட் அந்த வரிகள்தான். ஏனென்றால் ரஜினியின் ஸ்டேட்மெண்ட் பவர் பற்றி அரசியலில் இருப்பவர்களுக்கும் தெரியும், ரசிகர்களுக்கும் தெரியும். ரஜினி அரசியலுக்குத்தான் வரவில்லை என்று சொல்லிவிட்டாரே தவிர அவருக்கு அரசியல் மட்டுமல்ல, திரை செல்வாக்கும் அப்படியேதான் இருக்கிறது. இன்றும் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிதான். தேர்தல் நடக்கும் நேரத்தில் ரஜினி அரசியல் பேசுகிறார் என்றால் சம்பவம் லோடிங் என்றுதான் அர்த்தம். 1996 அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அரசியலில் செய்த அழிச்சாட்டியங்கள் அனைவரையும் வெறுப்பேற்றியது. சுதாகரன் ஆடம்பர திருமணம், டான்சி ஊழல், சுடுகாட்டு ஊழல், 120க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகள் என்று ஒரு ஆட்டம் காட்டினார் ஜெயலலிதா. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு புதிது. இதில் ரஜினியும் பாதிக்கப்பட்டார். முதல் காரணம் போயஸ் கார்டன். ஜெயலலிதா வீட்டிலிருந்து வெளியில் கிளம்புகிறார் என்றால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்படும். 1 மணி நேரம் மேலாக கூட பல சமயங்கள் தடை செய்யப்படும். அந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டார் ரஜினிகாந்த். அவரது காரை காவல்துறையினர் நகரவிடவில்லை. உடனடியாக இறங்கி விறுவிறுவென நடக்க ஆரம்பித்து விட்டார் ரஜினிகாந்த். ஆடி போன அதிகாரிகள் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். லூசிபர் திரைப்படத்தில் மோகன்லால் காரை விட்டு இறங்கி நடப்பாரே, அந்த சீன் இந்த சம்பவத்தை ஒட்டி வைக்கப்பட்டதுதான். 1996 தமிழ்நாட்டில் தேர்தல் நேரம். கட்சியெல்லாம் நமக்கெதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு என்று கூறி வந்த நடிகர் ரஜினிகாந்த் தேர்தலுக்கு முன்பு சீனுக்கு வந்தார். 3 நிமிட பேட்டி, எரிமலையாய் பொரிந்து தள்ளியிருப்பார். அந்த பேட்டியில் அதிமுக என்னும் மாபெரும் கட்சியை தலைமை தாங்கும் ஜெயலலிதா கீழ்த்தரமாக சென்று கொண்டிருக்கிறார். இப்போ மாறாதவர் அவர் வாழ்க்கையில் எப்போதும் மாறவே மாட்டார் என்று கூறியதோடு பணவெறி பிடித்தவர் ஜெயலலிதா என்றும் விளாசி இருக்கிறார். மேலும் ரஜினியின் வாக்கு எடுபடாது என்று ஜெயலலிதா கூறுகிறார். அதற்கு தமிழக மக்கள் பதிலளிப்பார்கள். ஜெயலலிதா பற்றி தெரிந்திருந்தும் அத்வானி அவருடன் கூட்டணி வைத்ததால் அவர் மீதான மரியாதையும் குறைந்து விட்டதாகவும் விளாசியிருந்தார். இந்த 3 நிமிட பேட்டியை பட்டி தொட்டி எங்கும் பரப்பியது சன் டிவி. அதோடு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதிமுக அரசை தலைகீழாக புரட்டி போட்டது. ஏற்கனவே ஜெயலலிதா மீது கோபத்தில் இருந்த மக்கள் திமுகவிற்கு மாற்றி குத்தினார்கள். திமுகவும் இமாலய வெற்றி பெற்றது. ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் படுதோல்வி. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோல்வியடைந்தது 2 பேர்தான். ஒன்று பக்தவத்சலம், 2வது ஜெயலலிதா. ரஜினிகாந்தை கன்னடர் என்று தமிழ் தேசியவாதிகள் அழைத்தாலும் ரஜினிகாந்த் தன்னை தமிழர் என்றும் தமிழ் மக்களை தன்னை வாழ வைத்த தெய்வங்கள் என்றும் தான் கூறி வந்திருக்கிறார். காவிரி பிரச்சனையின் போது கர்நாடகாவிற்கு எதிராக சென்னையில் உண்ணாவிரதம் இருந்த ரஜினி, நதிகளை இணைப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீர் பிரச்சனை தீரும் என்றால் அதற்காக நான் 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று ஸ்டேட்மெண்ட்டும் விட்டார். அந்த முயற்சி நடக்கவில்லை என்றாலும் ரஜினியின் ஸ்டேட்மெண்ட் மிக பிரபலமானது. நதிநீர் இணைப்பு வாஜ்பாயால் முடியும் என்று நம்பி அதனை வெளிப்படையாகவே சொன்னார் ரஜினிகாந்த். திமுக பாஜக கூட்டணி ரஜினிக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். ஆனால் பாஜக 2004 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. தேர்தலில் படுதோல்வியையும் சந்தித்தது. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொன்ன அதே ரஜினிகாந்த் 2006 திரைத்துறையினர் சார்பில் ஜெயலலிதாவிற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஜெயலலிதாவை அஷ்டலட்சுமியின் மறுபிறவி என்றும் கூறினார்.
ஆதவ் சொல்லியது போல ரஜினிகாந்த் யாருக்கும் பயந்தவர் இல்லை. 1995 சிவாஜிக்கு செவாலிய விருது கொடுத்த போது அதற்காக நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா விழாவிற்கு வரவே தாமதமானது. ஜெயலலிதாவை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்ட ரஜினிகாந்த் லேட்டாக வந்ததை மேடையிலேயே சுட்டிக்காட்டினார். பாட்ஷா திரைப்பட வெற்றி விழாவில் பேசும்போது நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது என்றும் பேசினார். அந்த மேடையிலேயே தான் இருந்தார் அமைச்சர் RM வீரப்பன். அதன் விளைவு அவரது பதவியும் காலி. திமுக ஆட்சியில் இருந்தபோதும் கூட ஒரு விழாவில் பேசிய அஜித் மிரட்டுறாங்கய்யா என்று சொன்னபோது கலைஞர் அருகில் அமர்ந்திருந்த ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைத்தட்டினார். ஆன்மீக அரசியல் செய்வேன் என்று சொன்ன ரஜினிகாந்த் பல்வேறு காரணங்களால் ஒதுங்கி இருந்தாலும் அது நிச்சயமாக பயமாக இருக்க வாய்ப்பில்லை என்றே கூறலாம். மத்தியில் பாஜக இருக்கும் போது அதை தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை திமுகவோ பாஜகவோ ரஜினியை மிரட்டி அதை ரசிகர்களிடம் போட்டுடைத்தால் என்ன விளைவுகள் வரும் என்பதை இருவருமே அறிவார்கள். ஆதவின் இந்த பேச்சு ரஜினியை மாணிக்கம் மோடிலிருந்து மீண்டும் பாட்ஷா மோடிற்கு கொண்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா, என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.